மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை நமக்கு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. வீட்டாரோட ஆளுங்களாம் வந்து போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே யாரெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் எழுந்து எனக்கு பார்வை தான் சார் தோணுதுன்றாரு. ஏன்னு கேட்கும்போது அவங்க தான் சார் அவங்க வீட்டிலேருந்து வந்து போன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளே மாறிட்டாங்க. ஸோ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சார். ஸோ நானும் ஓகே டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டேன் சார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் இல்லை சார், இந்த சேஞ்சஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா அவர் மனசில் அவர் தான் சாக்லேட் பாய், அவர் வலையில தான் வந்து பொண்ணுங்க விழுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. நானும் ஏதோ அவர் வலையில போய் விழுந்துட்டுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு சார். இதுதான் சார் உண்மைன்ற மாதிரி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேரும். என்னடா அவங்க உண்மையான லவ்வுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேருக்குமே மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு பார்வதி அம்மா சொல்லியிருக்காங்க கமருதீனுக்கு மெச்சூரிட்டி கம்மி தான் சொல்லிட்டு. ஸோ அதால தான் இப்போ வந்து பார்வதி இழுத்துருப்பாரு. இவர் இழுத்தால இவங்களுமே பதிலடி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே அந்த மெச்சூரிட்டி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே கைகொட்டி சிரிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. இந்த லவ் கண்டென்ட் இனிமேல் வந்தாங்கன்னா எல்லாருமே உதைக்க தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதை வச்சு அவங்கள நம்புறது அவங்க ரெண்டு பேரையும் நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு ஜோடி உண்மையாகவே லைஃப்பில் சேர்ந்தா கண்டிப்பாக லைஃப் நல்லாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே. நன்றி.